அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். மெய்யே அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமில்லாதவனே, உனது ஒப்பற்ற திருவடிகளை சேவிக்கவே அது எனக்கு வீடு பேறு ஆயிற்று என்பதில் சந்தேகம் இல்லை. அந்த திருவடி அப்படின்னா என்ன? ஒப்பற்ற திருவடி. திருவடி என்றால் அந்த 3 கண்ணை தான் திருவடின்னு சொல்றோம். எல்லாரும் நம்ம திருவடினா கால் பாதம் நினைக்கிறோம். இல்லை, திருவடி என்பது உங்களுடைய கண்கள். அந்த கண் 2 கண் ஊனக்கண், 1 கண் ஞானக்கண். இந்த 3 கண்ணும் ஞானக்கண் தான். அதனால தான் அவருக்கு முக்கண். அந்த 3 கண்ணையுடைய ஒளியாக இருக்குது. எனக்குள்ள அப்படிதான் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் அப்படிதான் இருக்குது சிவனே. அந்த ஒளியாக இருக்கக்கூடிய திருவடியை எனக்கு வீடு பேறு அடையக்கூடியதிலிருந்து எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒளி எங்க வருதோ அந்த ஒளியை நோக்கி என்னுடைய கவனத்தை கொடுக்கிறேன். அப்படி திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியை நோக்கி செல்வதே நம்மளுடைய தியானம். ஏன் துருவ நட்சத்திர தியானம் பண்ண சொல்றோம்? அந்த ஒளியை நோக்கி, திரு அடியை நோக்கி. அந்த அடியை நோக்கி நீங்க தியானம் செய்ய செய்ய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி என்ன செய்யுது? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திருவடி ஒளி பொருந்தியதாக ஒளி வீசுகிறது. பிறவியில தத்தளித்து நாம இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த பிறவியில தத்தளித்து தான் இந்த இருப்பிடம், இந்த இடத்துல நாம வந்திருக்கோம். என்னை அடைந்த உடனே ஐயம் தெளிகிறது. நம்ம தத்தளிக்க காரணம் என்ன? பலவிதமான பிறப்புல தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம தத்தளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்போ நமக்கு பூர்ணமான நிலை வரும்னா, உன்னை அடைந்தவுடன், என்னக்குள்ளே உன்னை அடைந்தவுடன், என்னில் உன்னை அடைந்தவுடனே எனக்கு இந்த சந்தேகம் என்ற எல்லாம் தெளிவாகிறது. தெளிந்த நீரில் எப்படி தெளியுதோ, எப்படி உள்ள கீழே இருக்கிறது தெரியுதோ, எப்படி விளக்கு ஏற்றினால் இருப்பதை நாம பார்க்கிறோமோ, அதே போல எனக்கு அனைத்தும் தெளிவாக இருக்கிறது. உய்ய என் உள்ளத்துக்குள் ஓங்காரமாய் நின்ற, என் உள்ளத்தின் உள்ளே ஓங்காரமாக நீ ஒலித்து கொண்டு இருப்பதை நான் உணரும் போது உய்வடைகிறேன். ஓங்காரமாய் நின்ற, ஓங்காரம்னு என்ன? பிரணவநாதம், அந்த தசவித நாதம், அந்த பிராணநாதம், அந்த நாதம் என்று உள்ளத்தினுள்ளே எனக்குள்ளே எப்படி இருக்கிற நீ நாதமாக, அந்த நாதமாக ஓங்காரமாக நீ ஒலித்து கொண்டு இருப்பதை, எல்லாத்துக்குள்ளேயும் ஒலிச்சுட்டு இருக்குது. எப்படி அண்டத்தில் ஒலிக்கிறதோ, அந்த காஸ்மிக் சிம்பனி சவுண்டு என்ற பிரணவ நாதம் அண்டத்திலே ஒலிக்கிறதோ, அதே நாதம் நமக்குள்ள ஒலிக்கணும், ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் எப்போ உணர்ந்தேனோ, வெளியில ஏதோ ஒரு மியூசிக்கல்ல ஒரு டேப்ரிகார்டில் போட்டு கேட்கறதல்ல சவுண்டு, உங்களுக்குள்ள ஒலிக்கணும். அந்த ஒளியை அவர் கேட்கிறாரு. எப்ப நான் அதை எனக்குள்ள ஒலித்து கொண்டிருப்பதை உணரும் போதே நான் உய்வடைகிறேன். அப்பந்தான் நான் உய்வடைகிறேன். அண்டத்தில் இருக்கக்கூடியது எல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது. அண்டம் முழுவதும் இடையிறாது, எந்த விதமான கேப் இல்லாம, எப்போதுமே ஓய்வில்லாம ஓங்காரமாக இறைவன் ஒலித்து கொண்டு இருக்கிறான். இப்படி ஒலித்து கொண்டிருக்கக்கூடியது பிண்டமாகிய உடல் வாழ்விலும் அது நடந்துகிட்டே இருக்கு. அந்த பிண்டமாகிய உடம்பை ஒழுங்குபடுத்துவதற்காகவே
அந்த நாதம் ஆ ஊ இம்னு தான் இந்த 3 விதமாக இருக்கக்கூடிய நாதத்துல தான் 10 சவுண்டுன்னு சொல்லக்கூடிய சேருது. அதைத்தான் ஓங்கார நாதம். அப்படி அந்த ஓங்கார நாதம் என்று சொல்லக்கூடிய தசவித நாதத்தை நமக்கு உள்ள கேட்கலாம், கேட்கணும். இந்த உடல் சீர்படுத்துவதற்கு ஏற்ப பாருங்க, நம்ம யோக சாதனையினுடைய அனைத்துமே இதுக்குள்ள இருக்குது. வெறும் வார்த்தைகளை பாடுவதல்ல விஷயம். இந்த உடல் சீர்படுத்துவதற்கு ஏற்ப இந்த நாதம் நமக்கு கேட்குது. எப்படி சீர்படுத்துது? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம். மூலாதாரத்தில் கேட்கக்கூடிய நாதம் வண்டு நாதம், சுவாதிஷ்டானத்தில் கேட்கக்கூடிய நாதம் புல்லாங்குழல் நாதம், நமது மணிப்பூரக சக்கரத்தில் கேட்கக்கூடிய நாதம் தம்புராவுடைய நாதம், அநாத சக்கரத்தில் மணிநாதம் என்ற பெல் சவுண்ட், விஷுப்தியில் கேட்கக்கூடிய நாதம் கடல் இரைச்சல் அல்லது அருவியில கொட்டக்கூடிய சப்தம் என்ற நாதம், மெடுலால வரும்போது இது எல்லாம் சேர்ந்து கேட்கும் சங்கு நாதம், கர்ஜனை நாதம், இறுதியாக இடி முழக்கம். இந்த இடி முழக்கத்தினுடைய தன்மைதான் உடுக்கை. இப்படி 10 விதமான நாதங்கள் எப்படி கேட்குதும்? உடலுக்கு சீர்படுத்துவது போல. உங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரத்துல வரக்கூடிய சவுண்டு மூலாதாரத்துல இருந்து முதல் ஸ்டார்ட் ஆகும். உடலுடைய தன்மை எப்படி ஆகுது? அண்டம் துடைய இணைப்பை பெற்று இந்த பிண்டத்துக்குள்ள அந்த அண்டம் வளருது. அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த பிண்டத்துக்குள்ள வளர்ச்சி அடையணும். அதனுடைய தன்மைகளாக இங்க எல்லாம் மூலக்கூறாக உள்ள இருக்கு. ஆனா வளர்ச்சி அடையலை. எப்படி? அது பறந்து விரிந்து இருக்கிறதுனால அது அண்டமாக இருப்பது. இதெல்லாம் சுருங்கி ஒடுங்கி இருப்பதனால இது பிண்டமா இருக்குது. அப்ப பறந்து விரிந்ததுக்குள்ளே இருந்த அனைத்து இயக்க திறன், உணர்வு, அறிவு, தெளிவு, ஞானம் எல்லாம் பறந்து இருக்கனால அது பரஞானம். அதெல்லாம் சுருங்கி ஒடுங்கி வெளிப்படாம இருக்கிறதுனால இது எப்படி இருக்கு? ஊன் உடலாக இது இருக்குது. அப்போ ஊன் உடலின் உள்ளே நாம் இதெல்லாம் என்ன பண்றோம்? மீண்டும் வளர்ச்சி அடைகிறோம், அதை தூண்டுறோம், அதை முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். அப்படி வெளிப்படும் போதுதான் இதுக்குள்ள சிக்கிருக்கூடிய என்னுடைய ஆத்மா எனும் அந்த ஞானம் எனும் ஒளியை நோக்கி போகும். அப்படி உங்களுக்குள்ள ஒவ்வொரு நாதமும் நீங்க கேட்டு வருதான் தெளிவுறுது. இந்த தெளிவு தான் மனிதன் தன்னை சீர்படுத்தக்கூடியதாக மாறுது. தனக்குள்ள அந்த சீர்படுத்தக்கூடியது இந்த நாதத்தினாலதான் ஒருத்தர் சீர்படுத்துது. தன்னை தான் அறிந்து கொள்வதற்கான அந்த சீர்படுத்துதல் ஏற்படுகிறது. இதனால உங்க உள்ளம் உடலும் ஒழுங்குபாடு அடைவதற்கு ஓங்கார நாதத்தை கேட்பவன் தான் ஆத்ம சாதகன். ஒரு ஆத்ம சாதகன் என்று சொன்னால் நாதத்தை நீங்க கேட்கணும். நீங்க எந்த யோகா யாரு பண்ணியிருந்தாலும், எந்த யோகா நிலையில நீங்க இருந்தாலும், மாணிக்க வாசகர் மட்டுமல்ல, சித்தர்கள் அனைவரும் கூறக்கூடிய ஒரே ஒன்று, ஒரு ஆத்ம சாதகனுக்கு முதலில் தன்னுடைய நாதம் எந்த நாதத்துல உங்களுக்குள்ள கேட்குது, எந்த நாதத்தின் வழியாக உங்களுடைய தியானம் என்னும் தவம் போகுது. அப்ப நாதத்தோடே உங்களுடைய தியானம் எனும் தவம் மெருகேறணும். அப்படி மெருகேற்றி செய்யக்கூடிய இந்த நாதத்தோடு தான் நீங்க ஒளியில போய் சேர முடியும். நாதத்தோடு தான் ஒளியினுடைய வளர்ச்சி ஏற்பட போகுது. அப்ப நாதத்தை கொண்டு ஒளியிலே இணைப்பவர் தான் ஆத்ம சாதகன். அந்த ஆத்ம சாதகன் உயர்வு பெறுவதும் அல்லது முக்தி அடைவதற்கான நிலை வந்து விட்டது என்று இப்படி நாம ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா மாணிக்கவாசகர் சொல்றாரு, ஓங்கார நாதம்தான் அப்படி ஒரு நிலையை ஊர்ஜிதப்படுத்துகிறது. யாரு அந்த ஏரியால தொட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கேட்கக்கூடிய நாதத்தினுடைய தன்மையை பொறுத்து நீங்க என்ன ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் முக்தி நிலை என்ற ஒன்றில் நீங்கள் என்ன செஞ்சிட்டுங்க, நீங்க போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம்.
முக்தி எனும் உய்வு நிலை அடைவதற்கான ப்ராசஸ் அந்த ஏரியாக்குள்ள வந்திருக்கீங்க. நாதம் கேட்கலன்னா நீங்க உங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலைன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணாலும் சரிதான், அந்த நாதத்தை நீங்க கேட்கலைன்னா உங்களுக்குள்ள அந்த ஓங்கார நாதம் சிவமுடைய தன்மையாக உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நாதம் கேட்கவில்லை என்றால், கேட்கறதுக்கான உங்க சாதனை எந்த உதவி செய்யவில்லை என்றால், நீங்கள் அந்த சாதனை துறந்து விடணும். எந்த சாதனை மூலமா உங்களுக்குள்ள ஓங்கார நாதத்தை தூண்டுகிறோ அந்த நாதத்தை நீங்கள் தொடர்ந்து செயல்படுத்தணும். அப்படி அந்த நாதம் கேட்கக்கூடியதை வச்சுதான் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, முக்தி நிலையை நோக்கி நீங்க நகர்ந்து கொண்டதுக்கான ஒரு ஊர்ஜிதம். வெளியில யாருங்க சர்டிபிகேட் கொடுக்க முடியாதுங்க. வெளியில யாருங்க சர்டிபிகேட் தரதில்லை. எல்லாரும் சும்மா பேர் வச்சுக்கிடலாம். உங்களுக்கு நீங்க ஆனந்தம் சொல்லி பேர் வச்சிடலாம், என்ன பேர் வேணாலும் ஆனந்தத்தை வச்சுக்கலாம். ஆனால் நமக்குள்ள அந்த நாதம் கேட்டா மட்டும்தான் அதுதான் உண்மையான சான்றிதழ். என் உள்ளே இருக்கக்கூடிய சிவம், எனக்குள்ளே அறிவா இருக்கக்கூடிய சிவன், என்னுடைய ஆத்மாவிலே நான் போய்கொண்டிருக்கின்ற பாதையை, நிலையை, தன்மையை எனக்கு ஊர்ஜிதப்படுத்துவது நாதம். அப்போ ஒரு ஆத்ம சாதனுக்கான அவரவருக்கான ஊர்ஜிதமே அந்த நாதம் என்று கூறுகிறார். மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, மெய்ப்பொருளாக தூயவனே, வேதங்களால் ஐயாவென்று அழைக்கப்படுபவனே. ஐயா அப்பான்னு ஏன் கூப்பிடுறோம்? அப்படி இருக்கக்கூடியவன் எப்படி இருக்கிறாரு? நீ உயர்ந்தும் இருக்கிற, தாழ்ந்தும் இருக்கிற, விரிந்தும் இருக்கிற, உள்ள சூஷ்ம பொருளாய் ஆகின்றாய். எல்லாத்துக்குள்ள சூஷ்மமாகவும் இருக்கிற, காலம் தேசம் என்ற எந்த நிலையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பவன். அவன் எப்படி இருக்கான்? மெய்யாக உண்மையானவன் அவன்தான். அவனுக்கு காலம் இல்லை, தேசம் இல்லை, எந்த எல்லைக்கு உட்பட்ட இல்லாமல் எந்த பாதிப்பும் அவனுக்கு இல்லை. அப்படி பாதிக்கப்படாமல் இருப்பவன், அவனுக்கு புறம்பாக அவனுக்கு இணையாக ஒரு பொருளும் இங்க இல்லை. அவருக்கு இணையான எந்த பொருளும் இல்லாததால் பேர் விமலன் அல்லது விடைப்பாகன். பெரிய பொருள் எதுன்னா அது இறைவன் தான், அந்த இறை எனும் சிவன் தான் என போற்றுவதுதான் வேதங்களுடைய நோக்கம். வேதங்களுடைய நோக்கம் என்ன இருக்கு? இறைவன் தான் பெரிய பொருள் என்று, அந்த பெரிய பொருள் எனப்படுவதே இறைவன்தான் என்று வேதங்களுடைய நோக்கமே அதுதான். அதுக்கு மேலும் கீழும் நடுப்பாகம் ஆகிய எங்கும் நீக்கமர மறைந்து இருப்பதனாலதான் அவனுக்கு பேரு பரமன். அவன் நுண்ணியனாக எனப்படுகிறான். ரொம்ப நுட்பமானவன் அவன்தான், விரிந்து இருப்பதும் அவன்தான், ஒடுங்கி இருப்பதும் அவன்தான், பறந்து இருப்பதும் அவன்தான், எல்லாமே அவன்தான். வெய்யாய் தனியாய் இயமானன் ஆம் விமலா, பொய் ஆயின எல்லாம் போய் அகல வந்து அருளி. வெய்தல் அப்படின்னா காய்த்தல் என்ற அர்த்தம். தனிதல் தணுப்பு. வெய்தல் அப்படின்னா வெப்பமாக, தனிதல்னா தணுப்பாக, இயமானன் அப்படின்னா உயிராக இருக்கக்கூடியவன் அல்லது எல்லாத்துக்கும் எஜமானன். அவன் எப்படி இருக்கார்? உஷ்ணமாகவும் வெப்பமாகவும் இருக்கிறார், தணுப்பாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறார், உயிர்த்துவமாகவும் இருக்கிறார், உயிர் சக்தியாகவும் இருக்கிறார், உள்ள பரிசுத்தவனாகவும் இருக்கிறார். என்னிடத்து அனித்தியமானதை எல்லாம் அகற்றுவதற்கு அருள் புரிகிறார். அனித்தியம் நித்தியம்னா என்ன? நித்தியம்னா என்ன? எப்போதுமே இருக்கக்கூடியது. அது நித்தியமா இருக்கக்கூடியது. அதுக்கு எப்பவுமே மறைவு இல்லை, அதுக்கு எப்போதுமே தோற்றம் இல்லை, அதுக்கு ஒரு முடிவும் இல்லை. அது எப்போது இருக்கக்கூடியதான் நித்தியம். அதனாலதான் நித்திய புருஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அனித்தியம்னா என்ன? இதுக்கு மாறாக இருக்கக்கூடியது.
எல்லாமே மறைஞ்சு போகும், எல்லாமே ஒரு காலகட்டத்தோட அதுக்கு வாழ்வு முடிஞ்சு போகும். அப்ப என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அனித்தியம்னு சொல்றார். எதுவுமே என்கிட்ட நித்தியம் இல்லை. நான் வச்சிருந்தது, நான் நம்பி இருந்தது, நான் உண்மை என்று இருந்தது எல்லாமே என்கிட்ட இருக்கக்கூடிய அனித்தியமானது எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் நீ தான் என்ன செய்யணும்? அகற்றுவதற்கு அருள் புரி. அருள் புரின்னு தான் சொல்றார். நீ எல்லாத்தையும் அகற்றி விடுன்னா அப்ப நமக்கு என்ன வேலை? அப்போ எல்லாமே நீ பண்ணிட்டு போனா நமக்கு என்ன வேலை? அப்ப நமக்கு எல்லாம் சேர்த்தது நாம, போக்குவது மட்டும் சிவனா? அப்ப சிவன் நமக்கா வேலை செய்யறாரு? இல்ல. சிவனுடைய அருளால் நாம வேலை செய்யணும். இப்ப நான் அதை அகற்றுவதற்கு என்னிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத உண்மை என்று, பொருள் என்று, இதுதான் என்னுடையது என்று, உடைமைகள் என்று நான் மனதிலே வைத்திருந்த அந்த எண்ணம் எனும் உடைமை எனும் உணர்வை உன்னுடைய அருளால் நான் அகற்றுறேன். நீ அதுக்கு எனக்கு அருள் எனும் அந்த ஒளியை, அந்த அருளை எனக்கு கொடு. நான் உன்னுடைய அருள்னால, உன்னுடைய சக்தியை கொண்டு இன்னும் தீவிரமாக என்னிடம் இருக்கக்கூடிய வினை எனும் அந்த அனித்தியத்தை, எல்லாத்தையும் பற்றி இருக்கக்கூடிய அந்த அனித்தியமானதை நான் அகற்றுகிறேன். அதனால உயிருக்குள்ள உருவெடுப்பதற்கு என்ன தேவை இருக்கு? ஒரு உயிர் உருவாகணும்னா அதுக்கு வெப்பம், தணுப்பு இப்படி மாறி மாறி சரியாக துணை புரிகின்றன. இந்த ரெண்டும் ஒரு உயிர் உற்பத்தி ஆவதற்கு சரியான இது தேவை. இந்த சூரியன், சந்திரன், இந்த உயிர் வகைகள் அவை எல்லாமே பரிணாமத்தை முன்னிட்டு பரம்பொருள் தன்னுடைய புனிதத்தை இழந்து விடுவதில்லை. பரத்துல இருந்துதான் இந்த சிவம் எனும் தன்மையை கொண்டு, சக்தியை கொண்டு என்ன செய்யுது? எல்லாமே உருவாகிறது. இவ்வளோ விஷயங்கள் உருவானனால அதனுடைய புனிதமோ அதனுடைய வலிமையோ அது இழக்கல. நிலையற்ற பிரபஞ்சத்தை, வாழ்வை புறக்கணிப்பதற்கு மாணிக்க வாசகர் அருள் புரிந்த பரம ஆத்ம சாதகர்கள் அனைவருக்குமே இதே விதத்தில் அருள் புரிகிறார். எனக்கு அருள் புரிந்த அதே பரமன் இதே போல எல்லா ஆத்ம சாதகர்களுக்கும் அருள் புரிந்து விடு. அதனால உனக்கு ஒன்றும் குறைய போறதில்லை. உன்னுடைய அருளை கொண்டு நான் எப்படி என்னுடைய அனித்தியத்தை, என் இருக்கக்கூடிய வினையை, என்னுடைய அந்த பிறப்பு எடுப்பதற்கானதெல்லாம் நான் இல்லாமல் ஆக்குவதற்கு செய்கிறேனோ, எனக்கு நீ அருள் புரிந்து கொண்டு இருக்கிறாயோ, அதே போல எல்லாத்துக்கும் அருள் புரிந்து விடு. ஒவ்வொரு ஆத்ம சாதகனுக்கும் அருள் புரிந்து கொடு. அவர்களும் தன்னிலை உணர்வு அடையட்டும். அதனால உனக்கு ஒன்றும் குறைய போவது இல்லை. இதெல்லாம் பண்ணியிருக்க சூரியன், சந்திரன், எவ்வளோ விஷயங்களை ஒன்றிருந்து வெளிப்பட்டிருக்கலுமே குறையாத உனக்கு என்ன மாதிரி ஒரு ஆத்ம சாதகனுடைய அந்த ஆத்ம விழிப்புணர்வு அடைவதற்கு கொடுக்கக்கூடிய அருள்னால உனக்கு ஒன்றும் குறையாதப்பா அப்படின்னு சொல்லுவார். மெஞ்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே, சுத்த சைதன்யமாய் ஒளிர்கின்ற பரஞ்சோதியே. பரஞ்சோதி எப்படி ஒளிருது? சுத்த சைதன்யம், எந்த விதமான கலப்படம் இல்லாத சுத்தமான தன்மையில ஒளிரக்கூடிய ஜோதியே, எந்த விதமான அறிவும் இல்லாத எனக்கு, எந்த அறிவும் இல்லாத எனக்கு ஆனந்தத்தை நல்கும் பெரியோய். எந்த அறிவே இல்லாத எனக்கு நீ என்ன செய்யற? இந்த ஆனந்தத்தை எனக்கு கொடுத்துட்டு இருக்க. ஞானமும் ஜோதியும் சொரூபத்தில் ஒன்றே. ஞானம் வேறு, ஜோதி வேற கிடையாது. விளக்கானது தன்னை விளக்கி காட்டுவதை போன்று பொருள்களையும் விளக்கி காட்டுது. ஒரு விளக்கு என்ன செய்யுது? ஒரு தீபத்தை நம்ம ஏற்றும் போதுதான் அதுக்கு பேரு விளக்கு. தீபம் ஏற்றுனா அது தன்னை விளக்கு என்றும், அந்த தீபத்தினுடைய ஒளி பிரகாசத்துல என்னென்ன இருக்குது என்று காட்டுவதனாலையும் அதுக்கு விளக்குன்னு வேறு. ரெண்டு வேலையை செஞ்சிருது ஒரு விளக்கு. ஆத்ம சைதன்யம் என்பதும் அங்கன அப்படிதான்.
ஞான சொரூபமாய் இருந்து கொண்டு புறத்தில் இருப்பவைகளெல்லாம் நாம் அறிகிறோம். அப்படி ஞானமா இருக்கக்கூடியதெல்லாம் கொண்டு புறத்தை இருக்கக்கூடிய நாம அறிந்து கொள்வது போல இந்த புறப்பொருளுக்கு எல்லாம் ஒரு தோற்றம் இருக்கு, அதுக்கு ஒரு மறைவும் இருக்கு. எப்ப தோற்றம்னு ஒன்று வருவோ அதுக்கு ஒரு மறைவு இருக்கு. ஆனால் பரமாத்மாவுடைய சைதன்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளியோ எப்போதும் நிறைஞான சொரூபமாக, எப்போதும் நிறைந்த ஒரு ஞான சொரூபமாகவே இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரு மெய்ஞானம். மெய்யாக, ஞானமாக, மெய் என்ற உண்மையாக, ஞான என்ற ஒளியாக எப்போதுமே இருக்குது. இப்போ சந்திரனை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சுயமாட்டு அதனுடைய ஒளி அதுக்கு கிடையாது. சந்திரனுக்கு சுயமாட்டு ஒரு ஒளி பிரகாசம் கிடையாது. அது என்ன செய்யுது? அது சூரியன்கிட்ட அந்த வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு அது மிளிர்வதை போல. அப்ப ஜீவன்கள் என்ன பண்றாங்க? நாம அதே போல தனியாட்டு நமக்கு சைதன்யம் இல்லை, தனியாட்டு ஒரு ஒளித்தன்மை என்று நமக்கு கிடையாது எப்போதுமே. அப்ப அது நம்ம ஆத்மால ஒரு ஒளி ஏன் வருதுன்னா அது சிவ சைதன்யம் சொல்லக்கூடிய சிவம் எனும் ஒளியில இருந்து இந்த ஜீவன் சொல்லக்கூடிய இந்த ஆத்மா ஒளிகிறது. அப்படிதான் நமக்கு இருக்குது. அப்ப நாம இயல்பாக ஒரு ஒளி எப்படி வருதுன்னா அது சிவம் எனும் பரம் ஒளி பிளம்பாக ஒளியாக வீற்றிருப்பதால் எங்கும் நிறைந்த அந்த ஒளி பிரகாசம் இருப்பதனால, அதிலிருந்து வந்ததுனால, அதனுடைய தன்மையை கொண்டதுனால இதுக்கு ஒரு ஒளி இயல்பாக இருக்கு. எப்படி சூரியனுடைய ஒளியை எடுத்து சந்திரன் பிரகாசிக்கதோ அதே போல நாம் அனைவரும் சிவம் எனும் இந்த பரத்துல இருந்து தான் நம்ம ஒளியை உள்வாங்கி பிரகாசிக்குது. அதைத்தான் வளர்க்கிறோம். ஏற்கனவே சிவமாக இருக்கிற நாம் நம்முடைய வளர்ச்சியை வளர்ப்பதன் மூலமாக வினையெனும் இருள போய் உடலெடுக்கிலிருந்து வினையை தாண்டி சிவகதியில் சிவத்தன்மையில் நம்மளை வளர்ச்சி அடை செய்கிறோம். அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக. ஓம் அகஸ்தீஸ்வராய நமக.